ஒரு வேலை வாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்ப்பரேஷன். இது என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இது வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் தான். ஸோ வந்து வேர்ஹவுஸ் அப்படின்னாவே ஒரு கிடங்கு வச்சுக்கோங்களேன். கிடங்கில் பொருட்களை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கம்பெனியில் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்ற ரோலுக்கு 16 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 29,000 இருந்து 93,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 29,000 இருந்து 93,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. நிறைய வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன்னா இது வந்து சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் தான். ஓகேங்களா? அதோடுக்கு கீழே வர்றது தான். ஸோ மோர் கைண்ட் ஆஃப் இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஆன்லைன் மூலயமா இவங்க எல்லாம் அப்ளிகேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வேலை வாய்ப்பு தான் இருக்கும். ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 16 வேகன்சி இருக்குங்க. அது அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யூஆரில் 8 பேரையும், எஸ்சியில் 2 பேரையும், எஸ்டியில் ஒருத்தவங்களையும், ஓபிசியில் 4 பேரையும், இடபிள்யூஎஸில் ஒருத்தவங்களையும், அதே மாதிரி எக்ஸர்வஸ் பேண்டில் 2, பிடபிள்யூபிடியில் 1 அப்படின்ற மாதிரி ஸ்பிட் பண்ணியிருக்காங்க. சம்பளம் 29,000 இருந்து 93,000 வரைக்கும் தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது அதிகபட்சம் உங்களுக்கு 28 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு வாய்ப்புங்க. ராஜபாஷா. ஓகேங்களா? ஸோ யூஆரில் 5மே, ஓபிசியில் 1 அப்படின்ற மாதிரி கேட்டகரிக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக 6 வேக்கன்சி இருக்குங்க. 29,000 93,000 வரைக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா மக்களே? அது வந்து 28 வயசுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்துருக்காங்க. ஓகே, வேறு என்ன அப்படின்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த டீட்டெயில்டாக கீழே கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கோடுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இது போக சம்பளம் போக உங்களுக்கு பிஎஃப், எல்டிசி, அதுக்கப்புறம் வந்து பென்ஷன், கிராஜுவேட்ரி, சிபிஎஃப் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இருக்குது, அதுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்ல வேலை வாய்ப்புங்க. டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா மக்களே? ஸோ இதுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு கடைசி நாள் அப்படின்னா 15/11/2025 தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபீஸும் இருக்குது. நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் ஃபில்டர் அவுட் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கலைங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஜூனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்குமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா மக்களே? அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரவங்க 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசியில் வரவங்க 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூபிடியில் 38 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் பண்ணால் 3 வருஷம் எக்ஸ்ட்ரா. ஸோ 27 + 3 அப்படின்னா 31 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா மக்களே? 28 + 3. ஓகேங்களா? இது எல்லாமே இருக்குது. டீட்டெயில்டாக நான் அந்த லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ரீட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.